டெவால் பிரவிஸ் கிரிக்கெட் உலகத்தில் ட்ரெண்டிங் கிரிக்கெட் பிளேயரே அவர் தான். ஏன்னா அவர் அடித்த 125 50 பாலில் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா பல ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணியிருக்குது. அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவுக்காக அதிக ரன் T20 ஃபார்மேட்டில் அடித்தவரும், யங்கஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர் அடித்த ஃபாஸ்டஸ்ட் T20 100 மட்டும் இல்லாமல் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் T20 100 டேவிட் மில்லர் பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக அடித்தார். அதுக்கப்புறமா இவர் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர் அடித்த 100, ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஃபாஸ்டஸ்ட் T20 100 சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர். இப்படின்னு எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாரு. பட் நம்ம டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெவால் பிரவிஸோட இந்த எழுச்சிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு காரணமா? இதை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அட்லாஸ்ட் இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பேசினாலும் இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் போது சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்களே அசம்பிள் ஆகுங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட பேபி ஏபிடியை கொண்டாடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வெல்கம் பண்றேன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா ஜெயில் லேடிஸ் அண்ட் இது மாதிரி இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஆக்சுவலாக இது வந்து பேபி ஏபிடி டிவால் பிரவிஸ் ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோனே சொல்லலாம். டிவால் பிரவிஸ் அந்த 125 ரன்கள் 50 பாலில் மொத்தம் 12 4 8 6 ஓடி எடுக்கணுங்கிற மேட்டரே இல்லைம்மா. முட்டி போட்டு ஸ்ட்ரைட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸ்பின்னர் ஸ்ட்ரைட் படி போட்டா என்ன, ஃபாஸ்ட் பவுலர் மேலே போட்டா என்ன, நம்மளுக்கு ஸ்ட்ரைட் இருக்குது, ஸ்ட்ரைட்டே துணைன்னு சொல்லிட்டு டிவால் பிரவிஸ் எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டுட்டே இருந்தாரு. மேக்ஸ்வெல் ஓவரில் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஆல்ரெடி டிவால் பிரவிஸ் ருத்ரதாண்டம் ஆடிட்டு இருக்கிறாரு. அந்த கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் சும்மா சொல்லவா வேணும். அதுக்கப்புறம் சூர சம்ஹாரம் தான். மேக்ஸ்வெல்லாம் வெறுத்து போனாருங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா ஜோஷ் ஹேஸ்ல்வுட் ஆர்சிபிக்காக ஐபிஎல்ல ஆடினதுக்கப்புறம் ஜோஷ் காட் அப்படின்னு ஒரு பேரை மாற்ற அளவுக்கு அவரோட இம்பாக்ட் உலகம் ஃபுல்லாக ஆர்சிபி ஃபேன்ஸ் கொண்டு போனாங்க. ஆனால் அந்த ஜோஷ் ஹேஸ்ல்வுட்டை நேராக அவனை அடித்தார். ஆக்சுவலி ஜோஷ் ஹேஸ்ல்வுட் தான் காட்டன் பால் எடுத்துருவார். ஆனால் காட்டன் பால் எடுக்க முடியாத அளவுக்கு அந்த பால் குயிக்காக போகும். ஜோஷ் ஹேஸ்ல்வுட் அப்போ தான் டிவால் பிரவிஸோட வேகத்தை உணர்ந்திருப்பார். அவ்வளோ குயிக்காக போச்சு. அவரை முட்டி போட வச்சாரு. அதை பார்க்கும்போது திஸ் இஸ் சினிமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மேக்ஸ்வெல் எல்லாம் தூக்கி போட்டு அடிச்சாரு. ஆல்பர்ட்லாம் மதிக்கவே இல்லை. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 லெக் ஸ்பின்னர் ஆடம் சாம்பாவோட பாட்ஸ் எல்லாம் இங்க பழிக்கவே இல்லை. 25 பால்ல இருக்கும்போது தன்னோட மெய்டன் T20 50 கிராஸ் பண்றாரு. அடுத்து 41வது பால்ல 41வது பால்ல தன்னோட மெய்டன் T20 100 கிராஸ் பண்றாரு. செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் T20 100 கம்ப்ளீட் பண்றாருன்னா அடுத்த 15 பால்லையும் இன்னொரு 25 ரன் வருது. சவுத் ஆப்பிரிக்காவுக்காக T20 கிரிக்கெட்டில் அதிக ரன் அடித்தவர் அப்படிங்கிற பெருமையை ஃபேஃப் டு பிளேசிஸ் கிடையாது, ஏபிடிவிலியர்ஸ் கிடையாது, மில்லர் கிடையாது, கிறிஸ்டியன் டீகா கிடையாது. ஆனால் டிவால் பிரவிஸ், தி யங் டிவால் பிரவிஸோட பெயர் அங்கே பொறிக்கப்படுது. டிவால் பிரவிஸோட இந்த எழுச்சிக்கு காரணம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் ஒரு காரணம். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு அற்புதமான ஒரு வேலையை செஞ்சாங்க. இப்போ டிவால் பிரவிஸுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு காரணம். ஆமாம், சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணாங்கன்னா டிவால் பிரவிஸ் அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு, மீன்ஸ் அவரோட ஷார்ட்ஸ், அவரோட ஸ்டைல் இதெல்லாம் பார்த்துட்டு இவர் ஏபிடிவிலியர்ஸ் மாதிரி ஆடுறாருப்பா, கிரிக்கெட் வேர்ல்டு சவுத் ஆப்பிரிக்கால இருந்தே இன்னொரு ஏபிடிவிலியர்ஸ் கிடைச்சிட்டா இருப்பா, ஒரு ஜூனியர் 360 டிகிரிப்பா அப்படின்னு சிலாகிச்சு எழுதும் போது அப்படியே ஒரு மும்பை இந்தியன்ஸ்லயும் காலப் கிடைச்சது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு டெபியூ ஆகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே நேரத்தில் ஸ்டப்ஸ் அங்கே ஒரு லைட்டாக அப்படியே மேலே வந்துகிட்டு இருக்கும்போது 2 பேருக்குமே சான்ஸ் கிடைக்குது. ஸ்டப்ஸ் கொஞ்சம் அப்படியே பேபி வாக் மாதிரி கொஞ்சம் அப்படியே தவழ்ந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது டிவால் பிரவிஸ் சுத்தமாக எழவே இல்லை. அவருக்கு ஸ்பார்க்கே கிடைக்கல. மும்பை இந்தியன்ஸுக்கும் போகும்போதும் அவரெல்லாம் அங்கே சரியாக பிளே பண்ணவும் இல்லை. மும்பை இந்தியன்ஸ் அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா அவரை கழட்டி வர்றாங்க. பட் ஸ்டப்ஸ் மேலே நம்பிக்கை வச்சாங்க. ஸ்டப்ஸும் அங்கேருந்து எவால்வ் ஆகிட்டு ஆகிறாரு. வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கலக்குறாரு. கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்காக ஒரு 3 ஃபார்மேட் பிளேயராக ஆகிறாரு. டிவால் பிரவிஸ் இந்த அண்டர் 19 ஸ்டார்ஸ் பார்த்துருக்கீங்களா, அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் நல்லா விளையாடுவாங்க. ஆனால் அவங்க அந்த ஜூனியர் கிரிக்கெட்லேருந்து ஒரு சீனியர் கிரிக்கெட்டுக்கு வரும்போது, ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட்டுக்கு வரும்போது அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அவங்க அப்படியே வந்து மறைஞ்சு போயிடுவாங்க. லைக் உன்முகன் சந்த் நம்ம சொல்லலாம். பிருத்திவி ஷா இந்தியன் கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தார், அப்படியே ஃபேட் ஆனால. அதே போல் டிவால் பிரவிஸும் அப்படிதான் இருப்பாரோ அப்படின்னு ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்தது. ஆனால் அவர் கிரிக்கெட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணார். கிரிக்கெட் விட்டு ஒரு ஓடலை. ஃபெயிலியர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஐபிஎல் ஆக்ஷன் 2025 அவர் அன்சோல்டு ஆனார். பட் ஐபிஎல் ஆக்ஷன் 2025 டிவால் பிரவிஸ் அன்சோல்டு ஆனதுக்கு தகுதியான பிளேயர். இந்த நேரத்தில் டிவால் பிரவிஸோட ஃபார்ம் அப்படிங்கிறது தரைக்கும் கீழே தான் இருந்துச்சு. மைனஸ்ல தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் SA20 ஒரு ஒன்று அடிச்சாரு பாருங்க. அதுவும் ஃபைனலில் எம்ஐ கேப்டன் சாம்பியன் ஆனாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம்
டிவால் பிரவிஸ் இருப்பாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு அடி அடித்தார் SA20 184 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டோட. மொத்தம் 25 சிக்ஸர்ஸ். SA20 அவர் தான் அதிக சிக்ஸர் அடித்தார்னு நினைக்கிறேன் அந்த சீசனில். 291 ரன்னு. அந்த பொசிஷனில் வந்து ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாகவே அவர் இருந்தார். அந்த கன்சிஸ்டன்சியை கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா கனெக்ட் பண்ணுற டொமஸ்டிக் ODI டோர்னமெண்ட்டில் அவர் காமிச்சார். அந்த சீசனில் அவர் தான் அதிக சிக்ஸர்ஸ் அடித்தவர். 31 சிக்ஸர்ஸ், 66 அப்படிங்கிற ஆவரேஜ். மட்டும் இல்லாமல் அந்த ODI கிரிக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரன்ன பால்லாம் ஆடுறது கிடையாது. 32 பாலுக்கு 57, 44 பாலுக்கு 75, 72 பாலுக்கு 102, 38 பாலுக்கு 83. இந்த ஸ்ட்ரைக் ரேட் 180க்கு மேலே தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். எந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டாக இருந்தாலும் என் கேமை நான் இப்படி தான் ஆடுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி வெறிய ஆடிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஹாரி ப்ரூக் டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஆட மாட்டேன் இந்த IPL 2025 அப்படின்னு சொல்லும் போது டிவால் பிரவிஸ் டெல்லி கேபிட்டல்ஸை அப்ரோச் பண்ணதாகவும் பட் டெல்லி கேபிட்டல்ஸ் டிவால் பிரவிஸை நிராகரித்ததாகவும் வந்து கேள்விப்பட முடியுது. இது டிவால் பிரவிஸே சொல்லியிருந்தாராம், நான் டெல்லி கேபிட்டல்ஸை அப்ரோச் பண்ண மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாராம். சரி, இப்போதான் அவரோட உண்மையான அத்தியாயம் அவருக்கு ஆரம்பமாகுது. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக வந்தாரு. வைபவ் வாரார ஒரே ஒரு 30 ரன் அடிப்பாரு, ஞாபகம் இருக்கா? 6-4-4-6-6-4 செத்து கடந்த சென்னை சூப்பர் கிங்ஸை கொஞ்சம் தூக்கி நிறுத்தினதுன்னா அந்த IPL 2025 டிவால் பிரவிஸோட ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஒவ்வொரு மேட்ச்லையும் 200, 180, 190 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் தென் அவர் ஆன அந்த நம்பர் 7th பொசிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை விட பெஸ்ட்டாக எனக்கு பெருசாக யாரும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இவரை கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 மேட்ச் எக்ஸ்ட்ரா ஆடி இருந்தாருன்னு வைங்களேன், அந்த IPL 2025 பெஸ்ட் டீமில் இவரை நம்ம பிக் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எஃபெக்டிவாக இருந்தார். அந்த இடத்துல இறங்கி இப்படி தாண்டா ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் காமிச்சார். சத்தியமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் இவரை ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க, வச்சிருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸாக ஃபேப் டு பிளேசஸ் பல வருஷமாக ஆன மாதிரியோ இல்லை AB de Villiers வந்து கடைசி வரைக்கும் என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் RCBக்கு அப்படின்னு அவர் ஆடின மாதிரி RCBக்காக ஆடி அவர் IPL விட்டு போனது மாதிரி ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் டிவால் பிரவிஸை வச்சிருக்கலாம். ஏன்னா இப்படிப்பட்ட பிளேயர்ஸ்லாம் கிடைக்கிறது கஷ்டங்க. அதுவும் ஓவர்சீஸில், அதுவும் ஸ்பின்னுக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறது, அதுவும் ஒவ்வொரு பாலையும் விரட்டி அடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இனி வரும் காலகட்டங்களில் நீங்கள் வேணால் பாருங்களேன், உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ் லீக்லையும் ஒரு நிக்கலஸ் புரானுக்கு, ஒரு கிளாசினுக்கு எந்த அளவுக்கு அடிச்சுப்பாங்களோ அதே போல் டிவால் பிரவிஸ்க்கு அடிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. என்ன, இவர் ஆல்ரெடி SA20 நல்லா அடிச்சாரு, அதுக்கப்புறம் டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா விளையாடாரு, இதில் என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாசு, முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் டிவால் பிரவிஸை ஐடென்டிஃபை பண்ணதுக்காகவே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம். அவங்க ஸ்கவுட் பண்ணி எடுத்ததுக்கும் நம்ம மிகப்பெரிய ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம். டிவால் பிரவிஸ் டெல்லி கேபிட்டல்ஸை அப்ரோச் பண்ணாரு, ஆனால் அவங்க நிராகரிச்சாங்க. ஆனால் டிவால் பிரவிஸை சென்னை சூப்பர் கிங்ஸ் தானே கூப்பிட்டு வாப்பா விளையாடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தானே நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. அந்த நம்பிக்கை ஒரு பிளேயர்கிட்ட இருந்து 50, 100, 6 விக்கெட்டோ 10 விக்கெட்டோ எடுத்து கொடுக்கும். அந்த நம்பிக்கையை தான் ஒரு நல்ல பிரான்ச்சைஸ் தானே சென்னை சூப்பர் கிங்ஸ் டிவால் பிரவிஸ் மேலே வச்சாங்க. டிவால் பிரவிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக இனி வரும் காலகட்டங்களில் சர்வ் பண்ணுவார், அது சந்தேகமே கிடையாது. அதே போல் டிவால் பிரவிஸ் ஒரு டேலண்டடான கிரிக்கெட் அப்படிங்கிறதையும் சந்தேகமே கிடையாது. இங்கே டேலண்டடான கிரிக்கெட்டர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அந்த டேலண்டடான கிரிக்கெட்டர்ஸை சரியான நேரத்தில் எடுத்து, முதல்ல அவங்களோட நம்பிக்கை வச்சு அவங்களை எடுத்து சரியான நேரத்தில் எடுத்து அவங்கள சரியான நேரத்தில் அவங்கள உள்ளே அனுப்பி சரியான பொசிஷன் கொடுக்கணும். இதெல்லாமே சரியாக நடக்கணும். அப்படி டிவால் பிரவிஸ்க்கு சரியான நேரத்தில் எல்லாமே சரியாக பண்ணி கொடுத்தாங்க. அதனால தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பேனர் வச்சு நீங்கள் தான் காரணம், டிவால் பிரவிஸ் இந்த அளவுக்கு இப்போ ஆடிட்டு இருக்கிறாருன்னா கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா எஸ் இதுதான் காரணம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சூரியகுமார் யாதவ் KKRக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அங்கே அப்படியே நல்லா உருவாகி பாருங்கள், உருவாகி வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக மும்பை இந்தியன்ஸ் சூரியகுமார் யாதவை வாங்கி மும்பையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக சூரியகுமார் யாதவ் இருக்கிறாரு. இப்போ வரையும் சூரியகுமார் யாதவ் விடமாட்டாங்க. சரி, விடமாட்டாங்கிறது விஷயம் கிடையாது. வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மோல்டாகி வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பிளேயரை கப்புன்னு பிடிச்சி டீமுக்குள்ளே போட்டு டீமையும் பெருசாகி அந்த பிளேயரும் பெருசாகிறது ஒரு பக்கம்னா, மும்பை இந்தியன்ஸில் மார்க் வச்ச டிவால் பிரவிஸ் மேலே இனிஷியலாக அவர் ஒரு மாதிரி யங் கிரிக்கெட்டர், ஒரு மாதிரி பெரிய ஒரு எரானால வந்து ஆடும்போது அந்த ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு ஃபினிஷர் ரோல். ஸோ அப்போ தான் அவர் வந்து ஒரு மாதிரி கற்றுக்கிட்டு இருக்காரு. அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து சரியான அவுட்புட் வரலை, ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் எக்கச்சக்கமான லீக் மேட்சஸ், எக்கச்சக்கமான ஃப்ரான்ச்சைஸுக்காக வேர்ல்டு லீக்ஸ் அவர் ஆடுறாரு. இப்போது மோல்டாகி ஒரு பெஸ்ட் பிளேயராக வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ்
கப்புன்னு பிடிச்சி உள்ளே போட்டாங்க. சரி நம்ம நல்லா தான் வந்துகிட்டு இருக்கிறோம், நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னுங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைசஸ் நம்மளை கூப்பிட்டு ஆட வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். பால் ஃபுட்பாலாக தெரியும், நம்ம பேட்லேருந்து வர ரன்ஸ் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், நம்ம கரியரோட உச்சத்துக்கு போகும். சூரியகுமார் யாதவுக்கு மும்பை இந்தியன்ஸ் பண்ணும்போது சூரியகுமார் யாதவுக்கு இது நடந்துச்சு. டிவால் பிரேவிஸ்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இது பண்ணும்போது டிவால் பிரேவிஸ்க்கு இப்போ இது நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கோ எனக்கோ டிவால் பிரேவிஸ்க்கு நடந்த மாதிரி நம்மளுக்கு நடந்தாதான் நம்மளோட லைஃப் மாறும். இங்கே டிவால் பிரேவிஸோட லைஃப் மாறினதுக்கு காரணம் சென்னை சூப்பர் கிங்ஸும் ஒரு காரணத்தை தாண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பெரிய ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். அவங்களோட ஐடென்டிட்டிக்கும் அவங்களோட ஸ்கவுட்டுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு சல்யூட் இந்த இடத்துல வச்சு நான் தேங்க்யூ பண்ணிக்கிறேன். டிவால் பிரேவிஸ் மாதிரியான ஒரு யங் டேலண்ட்டை ஏபிடியூவில் சொல்கிற மாதிரி டிவால் பிரேவிஸ் மாதிரியான ஒரு டேலண்ட்டை இந்த மாதிரியான பெஸ்ட், அதுவும் ஐபிஎல்ங்கிற ஒரு பெஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் லீகில் ஆடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். இவர் இங்கே வந்து ஆடும்போது அவருக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், தான் ஒரு பெஸ்ட் பிளேயராக உருவாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் உருவாக்கும், இதுதான் இந்த வீடியோட கன்க்ளூஷனாகவும் இருக்கும் சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். டிவால் பிரேவிஸ் ஒரு 3 ஃபார்மட் பிளேயராக ஆகணும், அவர் இந்த கிரிக்கெட் ஆடணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பட் டிவால் பிரேவிஸ் எந்த ஒரு கிரிக்கெட் ஆடினாலும் நல்ல கிரிக்கெட் ஆடணும். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட இந்த கிரிக்கெட் கல்ச்சரை, சவுத் ஆஃப்ரிக்காவோட கிரிக்கெட்டை அவர் சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் எப்படி சுமந்து எடுத்துகிட்டு போனாங்களோ அதையே டிவால் பிரேவிஸும் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். பட் இவரை பேபி ஏபிடின்னு நம்ம சொல்லாமல் டிவால் பிரேவிஸ்னு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். பட் துருத்திக்கிட்டே தான் வரும் அந்த பேபி ஏபிடி அப்படிங்கிற ஒரு டேக். ஏன்னா அப்படி தானே அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய கிரிக்கெட் எதிர்பார்க்குறேன். இப்போ வரப்போகிற 2026 T20 வேர்ல்டு கப் இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் நடக்க போகுது. கலக்க வாரம் 2027 ODI வேர்ல்டு கப் சவுத் ஆஃப்ரிக்கா ஹோஸ்ட் பண்ணுறாங்க, நமீபியாலாம் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இவரெல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினாருன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிவால் பிரேவிஸ்க்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிவால் பிரேவிஸோட அந்த 100, டிவால் பிரேவிஸோட இந்த இன்னிங்ஸ் உங்களோட மார்க் என்ன 5க்கு அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?